ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா. இது வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. சாம்சங் எப்போயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுவான். இந்த மாதிரி ஃப்ளாக்ஷிப் லெவல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது எப்போயுமே சீக்ரெட்டாக வந்து மெயின்டைன் பண்ணி லான்ச் அப்போ தானே உடப்புன்றிருக்காங்க. இப்போலாம் இந்த பிராண்ட் அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஃப்ரீ ப்ரொமோஷன் தான். லீக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று அவங்களே சோஷியல் மீடியா ஸ்ப்ரெட் பண்ணுறது, அப்புறம் அதை வச்சே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் வீடியோ போடுவாங்களா, ஓகே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புலேயே இருக்கும். அதுக்கப்புறமா இவங்க ஆல்ரெடி லீக்ஸில் வந்தது தான் பார்த்தீங்கன்னா லான்ச்சும் பண்ணுவாங்க. இதுதான் வழக்கமாக எப்பயுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இப்போலாம் எல்லா பிராண்டுமே அப்படி தான் பண்ணுறாங்க. ஐஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போயே 17th லீக்ஸ்லாம் வருது. ஸ்லிம்னு ஒரு சீரீஸ் வரப்போகுது அப்படி இப்படின்னு. அது வரதுக்குன்னு ஒரு வருஷம் இருக்குது. அதே மாதிரி தான் சாம்சங்கும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த S25 அல்ட்ராவில் என்னென்னலாம் இருக்குது, என்ன டிசைனில் வரப்போகுது, கேமரா என்ன ஸ்பெக்கு, டிஸ்பிளே சைஸ் என்ன, போன சீரீஸுக்கு இந்த சீரீஸுக்கு என்ன மாறுபாடு வேறுபாடு அப்படின்ட்டு எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்துருச்சு. கலர் ஆப்ஷன் கொண்டு வந்துருச்சு. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் 1 by 1 பார்க்க போகிறோம். டிசைன் அப்படின்னு எடுத்துகிட்டே வச்சுக்கோங்களேன், பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. என்ன அந்த கேமரா பம்பிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வித்தாக இருக்கட்டும் ஹைட்டாக இருக்கட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்களே பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் பார்க்கும்போது எல்லாமே பாக்ஸியாக ஸ்கொயராக பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த எட்ஜஸ் கொண்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஃப்ளாட் டிஸ்பிளே. நிறையா பேர்த்துக்கு இந்த ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது அந்த கர்வ் டிஸ்பிளே இருந்தால் தான் என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படிலாம் கிடையாது. டிஸ்பிளே நல்லா இருக்கா, கிளாரிட்டியாக இருக்கா, கிறிஸ்பாக இருக்கா, லோ லைட்டில் யூஸ் பண்ணாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கா, மூவி பார்க்கும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதா, இது வந்து என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஒரு சில பேருக்கு பிடிக்கும். சில பேருக்கு அந்த கர்வ் எட்ஜஸ் தான் பார்த்தீங்கன்னா பிடிக்கும். சாம்சங் தான் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் S சீரிஸ் S7 எட்ஜா அதுலேருந்து கொண்டு வந்தானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில பேருக்கு எட்ஜஸ் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வட்டமும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிஸ்பிளே தான். இதில் என்னென்ன கலர் ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். ஒரு ஆரஞ்சு, ஒரு ஆலிவ் க்ரீனு, ஒரு பர்பிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரே ஷேடா இல்லை வயலட்டான்றது தெரில. மொத்தம் 4 கலர் பார்த்தீங்கன்னா வருது. அந்த பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் ஷேடோ ஒரு பார்டர் கொடுத்த மாதிரி இருக்குது. கேமரா பம்ப் நீங்களே பாருங்களேன். இப்போ ஐஃபோன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கேமராக்கு மேலே லென்ஸ் ப்ரொடக்டர்னு ஒட்டுவோம்ல, அப்போ ஒட்டும் போது கொஞ்சம் எட்ஜஸ்லாம் கொஞ்சம் பெருசான மாதிரி தெரியும் அந்த கேமரா சர்க்கிள்லாம். ஸோ அந்த மாதிரி தெரியுது. கொஞ்சம் சென்சார் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரில, அது வந்து லான்ச் அப்போ தான் தெரியும். பட் பார்க்கும்போது அந்த கேமரா 3 கேமராவுமே வரிசையாக இருக்கிறது ஏதோ வித்துலாம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் போன சீரீஸ் S24 அல்ட்ராக்கும் இப்போ வரப்போகிற S25 அல்ட்ராக்கும் வித்து இருக்குல்ல, அது வந்து 0.1 இன்ச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது 0.1 இன்ச்சு கூடி இருக்குது. முன்னாடி இந்த S24 அல்ட்ராவில் வித்து பார்த்தீங்கன்னா 6.79 இன்ச்சு. இப்போ வரக்கூடிய S25 அல்ட்ராவில் 6.86 இன்ச்சு. ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்றத சோஷியல் மீடியா சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் லான்ச்சுக்கு முன்னாடியே மைனூட்டான சைஸ் டிஃப்ரென்ஸ் கூட எப்படி வெளியே வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் இதோட டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் 6.9 இன்ச்சு குவாட் ஹெச் ப்ளஸ் ரெசல்யூஷனில் டைனமிக் ஆம்லோட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பீக் பிரைட்னஸ் என்ன அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு லான்ச் அப்போ தான் தெரியும். கண்டிப்பாக 3000 நிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் வழக்கம் போல் இந்த வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் கிரேட் ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் ப்ராசர் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. LPDDR5X ரேமு, UFS 4.0வா இல்லை அதுக்கும் மேலேயா, இல்லை சாம்சங்னே நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வரோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க லான்ச் அப்போ தான் சொல்லுவாங்க. இப்போதைக்கு 8 எலைட் ப்ராசர் ஃப்ளாக்ஷிப் கிரேடில் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 GB வரைக்கும் ரேம் இருக்குமா. 512 GB 1 TBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 8.2 mm திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கம் போல் உள்ளே வந்து ஒரு குச்சி பென்சிலையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதை எடுத்து நம்ம என்னென்ன ஆக்சஸ்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். அப்புறம் கேமரா டிபார்ட்மெண்ட் பொதுவாக இந்த S24 அல்ட்ராவாக இருக்கட்டும், S25 அல்ட்ராவாக இருக்கட்டும், இந்த கேமரா செக்மெண்ட் தான் எல்லாரும் எதிர்பார்க்குறது. ப்ரைமரி கேமரா அதே 200 மெகாபிக்சல் தான். இந்த வட்டம் கேமரா மெகா பிக்சல் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஹார்ட்வேர்லையும் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. வழக்கம் போல் நாங்கள் ஏஐயில் இதை கொண்டு வந்திருக்கோம் அதை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஏஐ சாஃப்ட்வேரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா கேம் பிளேவே முக்கியமானது இருக்க போகுது. ஸோ அதனால் டிசைனில் மாற்றங்கள் கிடையாது, ஹார்ட்வேரில் பெரிய லெவலில் அப்கிரேடு கிடையாது. ஆனால் ஏஐயில் புதுசாக இருக்கும் அப்படின்றது சோஷியல் மீடியாவில் பேசிக்கிறாங்க. லான்ச் அப்போ தான் நமக்கு என்ன ஏதுன்றது தெரியும். இல்லை 200 மெகாபிக்சல் பிரைமரி வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு இருக்க போது. 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, அப்புறம் 50 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது வந்து 5x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் வந்து போகும். அடுத்தபடியாக 10 மெகாபிக்சல் அது 3xக்கான ஆப்டிகல் ஜூம் வந்து போகும். 5000 mAh தான் பேட்டரி.
ஆச்சு? அவன் ஒன் ப்ளஸ் 6500 கொண்டு போயிட்டு இருக்கான். நீ ஒரு 5500நாச்சும் வந்திருக்கலாம்ல. 5000 mAh தான் பேட்டரியா, 45 வாட்ஸ் வரைக்கும் பிடி சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். வயர்லெஸ் சார்ஜிங்கு பார்த்தீங்கன்னா அது ஒன்று சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த S25 அல்ட்ராவோட ஒரு கம்ப்ளீட் ஸ்பெக் டீட்டெயில்ஸு. இதுக்கு மேலே மானே தேனே பொன்மானேலாம் போட்டு அவங்க லான்ச் ஈவெண்ட் அப்போ வந்து பேசுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் பெரிய லெவலில் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசர் மாதிரி இருக்குது. S24 அல்ட்ராவிலேருந்து இங்கிட்ட S25 அல்ட்ரா மாறும்போது உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் வருது. அப்புறம் அந்த லைட்டாக இந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க. அந்த கேமராவோட வித்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கே தவிர உள்ள ஹார்ட்வேரில் எந்த ஒரு பெரிய விதமான மாற்றங்களும் பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்படி இருக்கும்போது இது முழுக்க ஒரு பேஸ் பண்ண அப்கிரேடாக தான் இருக்குமே தவிர ஹார்ட்வேர் லெவலில் மிகப்பெரிய ஒரு அப்கிரேட் இருக்காது. என்னடே சாம்சங் மட்டும் இப்படி சொல்கிறியே, ஆப்பிளும் காலங்காலமாக அதைத்தானே பண்ணுறான். ஆமாம், அவனை பார்த்து இவனும் அதே தான் ஃபாலோ பண்ணுறான். வேறு வழி இல்லை. புதுசாக என்னத்தை தான் கொண்டு வருது. ஃப்ளிப்பு வந்துருச்சு, ஃபோல்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் டிரான்ஸ்பரண்ட் ஃபோன் நம்ம ஃபேஸ்புக்கிலலாம் ஒரு கான்செப்டாக ஒரு வீடியோஸ்லாம் பார்ப்போம்ல, ஃபோன் பறக்கிற மாதிரி, ஃபோன்லேயே ட்ரோன் உள்ளே வச்ச மாதிரி, இந்த மாதிரி கான்செப்டுக்கு நல்லாயிருக்கும். ரியல் டைமாக வரும்போது ஆல்மோஸ்ட் ரொம்ப இதாகிடுச்சு. அடுத்ததாக ஏஐயில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம், ஏஐ ஃபியூச்சர்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். புதுசாக கேமராவில் வந்து இந்த மாதிரி பண்ணலாம், எரேசிங் டூல் வந்துருக்கு, சர்க்கிள் டு சர்ச்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிரான்ஸ்லேட், லைவ் டிரான்ஸ்லேட்டு இப்படின்னு சாஃப்ட்வேரில் புது ஃபியூச்சர்ஸை கொண்டு வந்து அடுத்தடுத்த மாடலை வச்சு புதுசுன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்களே தவிர பெரிய லெவலில் ஹார்ட்வேர் அப்கிரேட் வந்து இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு வராதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக லான்ச் அப்பே இருக்கும். இல்லை வேணால் சிலது வேணால் மாறலாமே தவிர மற்றபடி டிசைன்லேயோ ஓவரால் இந்த டிஸ்பிளே ஸ்பெக்லேயோ எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. கேமராவும் சேம் ஹார்ட்வேர் தான். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. நானும் லான்ச் அப்போ ஒரு வீடியோன்றது போடுறேன். வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற சூப்பரான வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.